ఎందుకురా தங்கா ஏ பாதா பாதா தான் பாடுங்க அழைத்த காரணம் என்ன காரணம் இதை நோக்கம் சொல்லிட்டான். ஆமாக்கா வரும் பேசுக்கா தண்ணிகளா தெரியுமா? வெள்ளிக்கிழமை 18-18 நம்மளுடைய மன்னோர்கள் சொல்லி கௌரி பூஜை என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய பூஜை செய்வதற்காக அழைத்திருக்கிறேன். தங்கா அனைவரும் வந்துவிட்டீர்களா? மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும் என்றால் நம்ம கணக்கு பாருங்களா உங்களுக்கெல்லாம் தீர்க்கும் என்ன சாத்திரமாக்கிட்டியா கணவருக்கு வாக்குப்பட்டவரோ 8 பேர் தேவிமார்கள். எத்தனை பேர் இருக்கு எண்ணி பாருக்கா தங்கா ஏன் இப்ப இருக்கோம்?
நீங்கள் அனைவரும் எங்க இருக்கிறீங்க? அக்கா அது மட்டுமா அனைவரும் எங்க இருக்கிறீங்க? அனைவரும் அக்கா இருக்காங்க இருக்கின்றோம். பூலோகத்தில் இருக்கிறீங்க. ஆமா. தங்கையாகப்பட்ட மேலுலகத்தில் இருக்கா. அவளுக்கு லிகிதமாகப்பட்டது போவதற்கு சற்று காலதாமதம் ஆயிருக்கும். நான் குரலிட்டு அழைக்கிறேன். அது மட்டுமா அக்கா தங்கச்சி மேல தங்கச்சி அக்கா இப்போ உங்க தங்கச்சி நீ கூப்பிட்டு பாரியா? குரலிட்டு அழைக்க வேண்டும். அனைவரும் ஒரு புறமா இருங்க. கூப்பிடு. தங்கா மின்னல் ஒளி. எல்லாரும் வந்துக்கிறாங்க. நீ நான் சர்ச்சு இருந்த அப்படியே வந்துட்டியா? கோலத்தை பார்த்து கேளுக்கின்றேன் சாய்க்க வேண்டாம். அம்மா ஹாஸ்பிட்டல் வந்தா சர்ச்சில் வந்தியா? எல்லாரும் படுத்துக்கிறாங்க. ஏமா அவங்க சூத்த கொஞ்சம் பத்து பார்த்துக்கோ. அப்படி இருந்தாலும் சாயந்தான அச்சை அழக்குடி பத்தினி துரோபல் அக்கா வந்திருக்கிறாங்களா? அந்த அக்கா தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறாங்க. துரோபல் அக்காவை பார்க்கலாம். அப்புறம் பிறகு பாருங்க. தங்கா மின்னல் ஒளி.
கோலத்திலே பூ எழுந்து பொட்டி ஏந்து சுப மாங்கலத்தை ஏந்து இந்த வெள்ளச்சேலையில விதவி கோலத்தில் வந்திருக்கிற தங்கா என்னமா காரணம் என்ன தங்கா தங்கா நான் எப்படி மனம் வந்தேன் கோராமைய பாருக்கா எப்படி மனம் வந்து தெரிவிக்க போறக்கா அக்கா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா அக்கா என்னமா நடந்தது நான் எல்லாரும் அக்கா பூஜை செய்து அக்கா அக்கானவர் மீது ஆசைப்பட்டு அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் எனக்கு திருமணம் நடந்தது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. என்னுடைய தோழிகள் அழைத்துக் கொண்டு கங்கை கரை நீராடக்கூடிய நேரத்திலே யாண்டி மின்னலொளி உன் கழுத்துல திரு மாங்கல்யம் இருக்கிறது. இந்த மாங்கல்யத்துக்கு சொந்தக்கார ஆரண்டு கேட்டு என்னை கைத்தட்டி நகைத்து விட்டார்கள். நான் அழுது கொண்டு ஓட்டோட்டமாக ஓடி வந்து தந்தையாரை பார்த்து தமிழகத்தில் முறையிட்ட வண்ணமாகவே என்னே மின்னலொளி இப்படி மண்ணை எடுத்து லிங்கமாக பாவித்து 41 நாள் அன்னாகரம் இல்லாமல் நீ சிவன் பூஜையை செய்து வந்தால் கட்டாயமாகவே உன் வீட்டுக்கார் பேராகப்பட்டது அர்ஜுன மகாராஜன். உன் வீட்டுக்கார் சிவன் பக்தன். சிவன் பூஜை செய்தால் இருந்தாலும் உன் வீட்டுக்கார் வருவார் சொல்லி தந்தையார் கட்டளை. நான் சிவன் பூஜை செய்தேன். சிவன் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டுக்கார் அர்ஜுன மகாராஜன் பூஜைக்கு வந்தார். மோகன் எல்லாம் ரெடி, மோகன் எல்லாம் ரெடிடா, எல்லாம் ரெடிடா. பாரதம்மா அக்கா என் வீட்டுக்கு வராது கணவரு, என் வீட்டுக்கு வராது கணவரு. ஐயோ அவர் பார்த்தா யார் வீட்டுக்கு வரக்கூடாதா? கேக்குறமா கேக்குறேன். அக்கா சீக்கிரமா கேளுக்கா, சீக்கிரம் சட்டு முட்டாடு சீக்கிரம் கேளுக்கா. நீ கேட்கறியா நான் கேட்கட்டா? எனக்கு வேலை இருக்கா? சீக்கிரம் கேட்க சொல்லுக்கா, சீக்கிரம் கேட்டு சொல்லுக்கா. எனக்கு அக்கா ராத்திரி இல்ல, ராத்திரி இல்ல. அக்கா கேட்டுட்டு சொல்றீங்களா? அக்கா நீ கேக்குற நான் கேட்க. அக்கா நீ கேக்குற நான் கேட்க. நீ கேக்குற நான் கேட்க. கேளுங்கக்கா, கட்டப்பட்டு நீ கேளுங்களேன். உமாக்கா கேளுக்கா. ஏய் போடி பக்கத்துல போடி. ஏய் போடியா.
தங்கா மதத்தால சிவன் பூஜை முடியாமல் சிவன் பூஜைக்கு நம்ம வீட்டுக்கார அர்ஜுன மகாராஜன் வந்தார். பூஜை இன்னும் முடியவில்லை. நீங்க சற்று நேரம் பொறுத்திருந்தா இருக்கக்கூடிய சிவன் பூஜையை முடித்து வருகிறேன். இன்னும் பூஜை முடிவதற்கு 3.25 வினாடிகள் இருக்கிறது. ஆகையாலே சற்று நேரம் பொறுத்திருந்தா நம்ம இருவருமே ஒன்றாக சேரலாம். பூஜை முடியாமல் சேரக்கூடாது. நான் பூஜை முடியாமல் சேர்ந்து விட்டார் உன் உயிருக்கே பங்கு நேர்ந்து விடுவது சொல்லி நான் தெரிவித்தேன். நம்ம வீட்டுக்கார் அர்ஜுன மகாராஜன் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் பிடித்து தள்ளியதனாலே உச்சம் என்று சொல்லக்கூடிய தூணுக்கு மோதி 32 அழகளை ஓர் அழகு கொடுத்து விட்டது. ஐயோ கணவனுக்கு அடிதான் பச்சு தங்கா என்னக்கா சொன்ன கணவனுக்கு அடிதான பட்ட செத்தனை கூடாது அடியே குஞ்சு மகளே அதுக்கு தலையில் அடிப்பட்டது அல்ல தலையில் அடிப்பட்ட மாதிரி வீட்டுக்கு இருக்க பாதி நீ ஏன் கணவனுக்கு அடிப்பட்டது பாத்தியா இவனுக்கு 5 பேர் வீட்டுக்காரன் அக்கா போடி போடி அவருக்கு என்னாச்சு தெரியல. சரி நான் மறுபடியும் கேட்கிறேன் தங்கா பிறகு என்ன நடந்தது தள்ளிவிட்டு தூணுக்கு மோதிக்கொண்டு 32 அழகு குழந்தை விட்டலக்கா. பிறகு என்ன நடந்தது தங்கா விட்டா எனக்கு இன்னும் 7 பேர் மணிகள் இருக்கிறாங்க. இடத்துல வாழ மாட்டேன். நீ விடுதியாக உனக்கு வெள்ளை சேவை கொடுத்து விட்டு நான் எங்கேயாக சென்று மாண்டி விட சொல்லி அப்படியா தங்களுக்கு நான் எத்தனை போல் ஆசிரியர் அளித்தனும் அனைவரும் அதே போல் ஆசிரியர் அளிக்க வேண்டும். அக்கா சரி வா உனக்கு வேலை எப்படி அப்படியே அரண்மனையில பால் பணம் இருக்குது. நீ போ உள்ள போ தெரியல. அதுக்கு ஒரு மூலைய போயிட்டு பாப்போம் போங்க. என்ன மூலை போற நீ இப்படி போ. நீ என்ன மூலை போற நான் இப்படி கப்பா சந்திர போய் பல்லியா நீ நான் இது கட்டி போடு. ஏய் போ வாங்க போய் கேளுங்க போ. அம்மா பக்கா பக்கா சந்தம் போய் ஓடு எங்க போனயா ஐயா ஒரு எங்கேயும் பொண்ணு எங்க போயிடுயா இப்படி தென்மதுரை நாட்டையாளோ
அக்கா அந்தான குந்தி பட்டணத்தை அக்கா சுபத்ரா தேவிக்கு தங்கை மேலோடு ஆனக்குந்தி பட்டணத்தை ஆளக்கூடிய சுபத்ரா அக்கனுக்கு ஆசி வழங்கவில்லை. அந்த மணி நகர் புறத்தையாலோ தங்கை மேல் வயதுப்படி வந்தன அக்கா 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 இவ அக்கா வந்த ஆமா வாங்க உட்காருங்க பழம் சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களான்னு கேட்டு அக்கா பூஜை இருந்தது பூஜைய ஓரம் கட்டுடி தங்க மின்னரொலி பூஜை முடியாமல் வீட்டுக்காரை சேர்ந்தா நான் பூஜை முடியாமல் வீட்டுக்காரர் சேர்ந்தா வீட்டுக்காரருக்கு இருக்கே பங்கம் நேர்ந்து விடும் ஆகையால் நான் சேரவில்லை. ஆகையாரு தள்ளி தெரியாமல் தள்ளிட்டு 32 அழகுல ஒரு அழகு குறைந்து இப்ப ஊர் அழகு எங்கது எங்கதுடி தள்ளலாமா வீட்டுக்கார தள்ளலாமா 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 आंबार मऊ ये भी सीधे नाम ஐயா 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 என் ஒண்ணு தெரியல சொன்னி தங்க என் தங்கை
யாரடிச்சா நீ சொல்லி நீரடிச்சா காத்து மெல்ல தொட்டாலும் கருத்தேலா நம்ம ஓட்டி போறோம் நம்ம பாவமான மக்களா நம்ம ஒரு தாய்ப்பால் நம்ம சேர்ந்து பிறந்தோம் அக்கா எனக்கு அம்மாடா இருக்கிறா எனக்கு அப்பாடா இருக்கிறா நாளப்பட்ட தங்கச்சி அக்கா அம்மா அப்பா பொண்ணுக்கா நண்பா எங்க ஓடுறியா தங்கை என்றும் பாராமல் அழைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் அக்கா. நீ என்னை போல கெட்டு போவீரே. தெரியாமல் செய்த தவறே வீட்டுக்கார் இல்லாமல் நான் தெரியாமல் செய்த தவறு வீட்டுக்கார் ஏற்றுக்கொள்ளாது என் மகளத்தையே படுத்து விட்டார். எனக்கு வந்த நிலைமை நான் சத்தியமா நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு சத்தியமாகவே சத்தியமா ஒரு
அப்படியே சூத்து கேட்ட பாடா வாயம்மா, பாத்துக்கலாம் நம்ம. சரிடா, போடா. டேய் நீ கையில போடு, டேய் மரியா, டேய் மரியா. டேய் என்னடா டேய் பொட்ட பையன் என்ன சொல்லுடா ஒரு பக்ஷியா என்ன அதுடா, யாரை நீ போட்டு போறீங்க? என்னடா என்ன ஏய், அதுக்கு சபைகளே, அதாவது எப்படினால், இந்நாள் தினத்திலே பட்டோல அடியில் வெட்டி அக்கா தங்கள் அக்கத்தங்கள் அனைவரும் அடி அடி அழித்து சித்திரவதை செய்தி இன்று இரவோ மாங்கல்யமாகப்பட்டு நாங்கள் அழிக்கின்றோம். தங்கையாகப்பட்டோல் என் இடத்துல வரக்கூடாதுன்னு குறிக்க அண்ணன் சேர்ந்து அண்ணனை கோர மாயக்கண்ணன் சபநாடி ஒரு இருக்காங்க.